ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, வேர்ல்டு கப்பு தொடங்கிச்சிங்க. வர ஜூன் 5 நம்ம அயர்லாந்து தனது முதல் போட்டியை களமிறங்குகிறாங்க நம்ம இந்திய அணி. இதை தொடர்ந்து நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் வார்ம் அப் மேட்ச் ஆடினாங்க. அதில் நிறைய டெஸ்டிங் பண்ணாங்க இந்திய அணி. ஏன்னு கேட்டிங்கன்னா சஞ்சு சாம்சன்லாம் தூக்கிட்டு ஓப்பனிங் போட்டாங்க. ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. 1 டவுன் சூப்பராக ஆனார். இதனால் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம ரோஹித் சர்மா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் ப்ரெஸ் மீட்டை சந்திச்சார். அப்போ பல கருத்துக்கள் சொன்னார். என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த வாட்டி எங்கள் அணி கண்டிப்பாக வலுவாக இருக்குது. பேட்டிங் போலிங் ஆல்ரவுண்டிங் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் எங்கள் அணி நல்ல பலம் வாய்ந்த வீரர்கள் தான் எங்கள் அணியில் இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் ஓடிஐ வேர்ல்டு கப்பை அடிச்சிருக்க வேண்டியது, அது எங்களால் நேரம் சரியில்லாதனால எங்களுக்கு கை கொடுக்கல. அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி T20 வேர்ல்டு கப்பை நாங்கள் விட மாட்டோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எஃபெக்டை கண்டிப்பாக போட்டு கண்டிப்பாக டீமுக்கான வெற்றியை தான் நாங்கள் நோக்கி போவோம். அதனால் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு இப்போ நம்ம ரோஹித் சர்மா என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக பண்ட்டு தான் விக்கெட் கீப்பராக இருப்பார், அதில் 100% உண்மை. ஏன்னா அவர் இப்போ பார்த்துருப்பீங்க, ஐபிஎல் நல்லா விளையாடினார், பயிற்சி ஆட்டத்திலே சூப்பராக விளையாடிட்டு இருக்கார். அதனால தான் வார்ம் அப் மேட்ச்சில் கூட நாங்கள் அவரை தான் விக்கெட் கீப்பிங் நிற்க வச்சோம். அதனால் விக்கெட் கீப்பிங்க்கு கன்ஃபார்ம் பிளேயிங் லெவலில் பண்ட் இருப்பாருன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா ஃபார்ம் பற்றி பேசியிருக்காருங்க. ஹர்திக் பாண்டியா ஐபிஎல்லில் சுத்தமாக பேட்டிங்கோ கையும் வரல காலும் வரலன்னு சொல்லுவாங்க பாருங்க. பேட்டிங்கும் வரல போலிங்கும் வரல. ஆனால் நேற்று வார்ம் அப் போட்டியில் பார்த்தீங்கன்னா 3 6 தொடர்ந்து அடிச்சாருங்க. வெறும் 23 பந்துக்கு 40 ரன் அடிச்சாரு நம்ம ஹர்திக் பாண்டியா. அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பழைய ஹர்திக் பாண்டியா வந்துட்டாருங்க, அதனால் இந்திய அணிக்கு இன்னும் பலம் தான் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஆடின ஷாட்டில் அப்படி தாங்க இருந்துச்சு, சூப்பராக ஆடினார். போலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தார். அதனால் நல்ல ஒரு டச்சில் தான் இருக்கார் ஹர்திக் பாண்டியாவும். முக்கியமாக வேர்ல்டு கப்பில் ஃபார்முக்கு வந்துருக்குது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். முக்கியமாக இந்திய அணிக்கு ஐபிஎல் கோப்பையை விடுங்க, அது அடித்தானா அடிக்கலான்னா, மும்பை என்ன அடிக்கட்டும், சென்னைன்னு அடிக்கட்டும், ஆனால் வேர்ல்டு கப் முக்கியம் இல்லை. அதனால் வேர்ல்டு கப் கண்டிப்பாக ஃபார்முக்கு திரும்பி இருக்குது நம்ம ஹர்திக் பாண்டியா, ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எந்த மாதிரி ஒரு பிளேயிங்கில் அவர் வரும்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 4 ஸ்பின்னர் வச்சுருக்காங்க, எந்த ஸ்பின்னருக்கு வாய்ப்பு தருவாங்கன்னு தெரில. ஆனால் நம்ம ரிஷப் பண்ட் மட்டும் பிளேயிங் லெவல் உறுதின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா. நீங்கள் சொல்லுங்கள், எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போனால் நல்லாயிருக்கும்? இந்த பிளேயிங் லெவல் இருந்தால் கண்டிப்பாக இந்திய அணியை அடிச்சிக்க முடியாது யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கமல் கொஞ்சம் உங்களோட பிளேயிங் லெவல் கொஞ்சம் போட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி இந்திய அணி வேர்ல்டு கப் அடிக்குமா அடிக்காதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் வந்து இல்லைங்க, கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.